தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் முதற்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மஞ்சள் சிகப்பு வண்ணத்தில் கட்சியின் கொடியும் அண்ணன் சீமான் அவர்கள் பேர் இருக்கிறனால ஒருவேளை தேவமார் கட்சியாக இருக்குமோ நினைச்சிடாதீங்க. இது ரொம்ப தேவையான கட்சி. இது ஒரு மறவருக்கான கட்சி இல்லை, ஒரு மாற்றத்திற்கான எளிய மக்களுக்கான புரட்சி ஏற்படுத்திய ஒரு கட்சி தான் இந்த நாம் தமிழர் கட்சி. இதே நாளில் 225 ஆண்டுகளுக்கு முன்பாக ஜம்புத்தீவு பிரகடனம் என்ற ஒரு பிரகடனத்தை எமது பாட்டன் மருதுபாண்டி திருச்சியில் தமிழர்களை திரண்டு வாருங்கள் என ஜம்புத்தீவு பிரகடனத்தை தொடங்கினார். அதற்கு பிறகாக 225 ஆண்டுகளுக்கு பிறகாக எவனுக்கெல்லாம் ஐரோப்பிய ரத்தம் ஓடவில்லையோ அவனெல்லாம் என்னோடு வா என்று அழைத்த எமது பாட்டன் மருதுபாண்டி போல அவனது பேரன் அதே 225 ஆண்டுகளுக்கு பிறகாக எவனுக்கெல்லாம் திராவிட ரத்தம், எவனுக்கெல்லாம் ஆரிய ரத்தம் ஓடவில்லையோ அவனெல்லாம் என்னோடு வா என்று அழைத்தான். எங்களை போன்ற எளிய பிள்ளைகள், இளைஞ பிள்ளைகள், அமைச்சர் விட்டு பிள்ளைகள் கிடையாது, எம்எல்ஏ விட்டு பிள்ளைகள் கிடையாது, சாமானிய விட்டு பிள்ளைகள். நாங்கள் களமாடி உறுத்த அணிக்கிறோம், உண்மை அணிக்கிறோம். இது வரலாறு. தமிழ் மக்களிடத்திலே சாதி சொல்லி வாக்கு கேட்காமல், மதம் சொல்லி வாக்கு கேட்காமல், வாக்குக்கு பணம் கொடுக்காமல் ஒரு கட்சி தமிழ்நாட்டில் 36 லட்சம் வாக்குகளை பெற முடியும் என்றால் அது பிரபாகரன் என்ற பெருவி ஆவீரன் பெற்றெடுத்த சீமானால் மட்டும்தான் முடியும். ஏன்? அவனிடத்தில் மட்டும்தான் உண்மையின் நேர்மையும் அப்படியே இருக்கிறது. அதனால் இந்த வாக்கு அப்படியே உயர்ந்து கொண்டே வருகிறது. 200 ஆண்டுகளுக்கு முன்பாக எமது பாட்டி வேலு நாச்சியார் இந்த நிலத்திலே போராடினார். போராடிய காலகட்டத்தில் படை உதவி இல்லை. தன்னுடைய கணவர் முத்துவிடார் இறந்து போறார். கணவரை இறந்த பிறகு மூக்கு செஞ்சு விட்டு மூளையில் கைம்பண்ணாக இருக்கவில்லை. பெற்ற பிள்ளையை இடுப்பில் வைத்துக் கொண்டு போராடினார். படை உதவி தேவைப்படுது. ஹைதர் அலி இடத்திலே படை உதவிக்கு போகிறார். ஹைதர் அலி ஐயாவே, உன்னிடத்தில் இருக்கக்கூடிய படையை எமக்கு கொடும், நமக்கு இருக்கக்கூடிய சண்டையை பிறகு வைத்துக் கொள்வோம், நமக்கு இருக்கக்கூடிய சண்டையை பிறகு வைத்துக் கொள்வோம். வெள்ளைக்காரன் அவன் பொது எதிரி, அவனை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக எமது பாட்டி வேலு நாச்சியார் படை உதவி கேட்கிறார் ஹைதர் அலி இடத்தில். ஹைதர் அலிடத்தில் தன்னுடைய தாய்மொழியான உருது மொழியில் வேலு நாச்சியார் தனக்கு தேவையான படை உதவியை கேட்கிறார். கேட்கிற பொழுது ஹைதர் அலி எண்ணுகிறார், நம்முடைய தாய்மொழியை, என்னுடைய தாய்மொழியை இவ்வளவு அழகாக பேசுகிறாய் வேலு நாச்சியார், நீ என்னுடைய மகள் என எண்ணினார் ஹைதர் அலி. உடனடியாக மறுதினமே தன்னுடைய பீரங்கி படையையும் தன்னுடைய 5000 குதிரை படையையும் வேலு நாச்சியாருக்கு பக்கபலமாக தன்னுடைய மகன் திப்பு சுல்தானை படை தளபதியாக சென்று போய் வேலு நாச்சியாருக்கு, நம்முடைய வீர மாதா வேலு நாச்சியாருக்கு சண்டையிட்டு வெற்றி பெற்று கூட்டு வா என்று சொன்னவர் ஹைதர் அலி. அன்றைக்கு ஹைதர் அலியும் திப்பு சுல்தான் இல்லை என்றால் இந்த மண்ணில் விடுதலை இல்லை. அன்றைக்கு ஹைதர் அலிக்கும் திப்பு சுல்தானுக்கும் வேலு நாச்சியாருக்கும் இருந்த உறவு ஒரு குடும்ப உறவு. ஹைதர் அலி தன்னுடைய மகள் போல வேலு நாச்சியாரை எண்ணினார். வேலு நாச்சியார் தன்னுடைய உடன்பிறந்த தம்பி போல திப்பு சுல்தானை எண்ணினார். அந்த உறவுதான், அந்த தாய்மாமன் உறவுதான், அந்த பிணைப்பு தான், அந்த இணைப்பு தான் இன்று வரை இஸ்லாமியர்கள் நாம மாமா என்று அழைப்பதும் அவர்கள் நம்மளை மாப்பிள்ளை என்று அழைப்பதும். இது வரலாறு. 300 ஆண்டு காலமாக இந்த தென் மாவட்டத்தில், இதே திருநெல்வேலி, இதே தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்களை நாம் மாமா என்று அழைப்போம். வயதில் மூத்தோர் என்றால் மாமா என்று அழைப்போம், வயதில் குறைவானவர் என்றால் மாப்பிள்ளை என்று அழைப்போம். இதுவெல்லாம் அப்படி காலம் தொட்டு தொடங்கியது. தன் தாயோடு பிறக்காத ஒருவனை மாமா என்று அழைக்கிற உரிமையை கொடுத்தது வேலு நாச்சியார் ஹைதர் அலியும். இதுவும் வரலாறு. வேலு நாச்சியார் இந்த மண்ணிற்கு விடுதலைக்கு போராடவில்லை என்றால், வெற்றி பெற்று இந்த நாடை அடையவில்லை என்றால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், சீமான் என்ற ஒருவன் இந்த மண்ணில் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு இவ்வளவு போராட்டம், இவ்வளவு ஆர்ப்பாட்டம், இவ்வளவு கூட்டம், இவ்வளவு முன்னோர்களை தெருவங்கம் கொண்டு போய் சேர்க்கவில்லை என்றால் தூத்துக்குடியை காக்க வந்த வேலு நாச்சியார் கனிமொழி அவர்களை வருக வருக இந்த திராவிட கூட்டம் சூரட்டி ஓட்டுவான். கலியுலக கண்ணகி கனிமொழின்னு சூரட்டி ஓட்டுவான். இதையெல்லாம் மாற்றியது, அப்படி ஒட்டுவதற்கு பயத்தை ஏற்படுத்தியது செந்தாமன் சீமான் மட்டும்தான் நடத்துற. தம்பி கூட சொன்னாப்பல, யார் பாண்டியன்னு, தேவேந்திர மக்கள் பாண்டியர்களா, தேவர் மக்கள் பாண்டியர்களா ஒரு சண்டை. யார் பாண்டியனுங்க சண்டை? உன்னை அடிமைப்படுத்தி ஆடுறது திராவிட. தெலுங்கானாவிலிருந்து ஓங்கோல் கிராமத்தில் பிறந்த, திருவாரூரிலிருந்து திருட்டு ரயில் இருந்த கருணாநிதி குடும்பம் உன்னை ஆண்டுகிட்டு இருக்கு. நான் பாண்டியன், நீ பாண்டியன் இருக்க. யார் பாண்டியனுங்க முக்கியம் இல்லை, யாருங்க ஆண்டுகிட்டு இருக்காங்க தான் முக்கியம்.
நேரத்தில் இதே திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு தாமிரபரணி நதி ஓடுது. இந்த நதியில நீரை உறிஞ்சி எடுத்து ஒரு பிரைவேட் நிறுவனம், ஒரு கொக்கோ கோலாங்கிற கம்பெனி ஒரு 1 லிட்டர் பாட்டில தண்ணி அடைச்சி போட்டு விற்பனை பண்றான். அருகாமையில் இருக்கக்கூடிய கேரளாவில் 13 ரூபா 1 லிட்டர் கேன் தண்ணி. இந்த தமிழ்நாட்டில் 23 ரூபா. காரணம் என்ன? உன்னை சார்ந்தவன், உன் இனத்தவன், உன் ரத்தவன், உன்னை ஆளல வந்தவன் போனோம்லாம் உன் இடத்துல விலையை தூக்கி வச்சுட்டு போறான். இதான் காரணம். ஆனா இந்த இடத்துல நம்ம சாதி பெருமை பேசுவோம். நான் தேவமாறு, நான் நடாக்குமாறு, நான் கோணாக்குமாறு, நான் சட்டி மாறு, நான் பிள்ளை மாறு, அவன் விளக்கு மாறு. இந்த பெருமையில நீ தான் பேசுவ. இந்த தண்ணியை உறிஞ்சி வைக்கிறான்ல, 1 லிட்டர் கேன் 23 ரூபாய் வைக்கிறான் பாத்தியா? இந்த நாட்டில் இந்த தென்னாவட்டத்தில் ஒரு சாதி தலைவன் இதை கேட்டிருக்கானா? அன்பான உறவுகளை ஒன்றே புரிந்து கொள்ளுங்கள். அரசியல் கட்சிகளை விட ஆபத்தானவர்கள் இந்த சாதியை சங்க வைத்து சாதிக்கு இயக்கம் கண்டு சாதி தலைவர்கள். எழுதி வச்சுக்கோங்க. நீங்க இவனுக்கு சாதி தலைவருக்கு நோக்கமே சாதியை வைத்து பிழைப்பு. யார் சாதியை வச்சிருப்பா? யாரு சாதிக்கு சங்கம் வச்சிருப்பா? எந்த திறமையும் இல்லாதவன், எந்த உழைப்பும் இல்லாதவன், பிறர் காசில திங்கிறவன், அடுத்த சொத்தை ஆட்டை போடுறவன் தான் சாதி சங்கம் வச்சிருப்பான். அவன் தான் இந்த நாட்டில் சாதி தலைவனா இருக்கிறான். சாதி மதமும் காலில் போட்டிருக்க செருப்புக்கு சமம் உணர்ந்து நிற்கிற பிள்ளைகள் நாம் தமிழ் பிள்ளைகள். ஆனா இந்த நாட்டில் தான் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. தமிழை வாழ வைப்போம், தமிழர்களை ஆள வைப்போம்னு பேசியது இந்த திராவிடம். ஆனா பாராளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி ஏற்ற பொழுது தமிழில் கையெழுத்து போடாமல் ஆங்கிலத்தில் கையெழுத்து போட்ட அயோக்கிய கூட்டம் இந்த திராவிட கூட்டம். நீங்க பேரை பாரு, திமுக அதிமுக மாவட்ட செயலாளர் ஒவ்வொருத்தன் பேரை பாரு. KKSSR, KN நேரு, ஏன்னா 5 அப்பனுக்கு பிறந்திருக்கான். KKSSR 5 வெள்ளக்காரன், KN நேரு 2 வெள்ளக்காரன். உனக்கு சொந்த தாய்மொழியில உன் அப்பன் பேரை போட முடியலையே, நீ என்ன மயிர தமிழை வளர்த்த? நீ கேட்க முடியல. இதை கேட்பதற்கு ஒரு கட்சி, ஒரு இயக்கம் இருக்குது என்றால் இந்த நிலத்தில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்கு. ஒன்றே ஒன்று சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். ஜெயலலிதா அம்மையார் இந்த மண்ணை ஆண்டார். என் கண்ணு கட்டிய தூரம் எதிரிகளே இல்லை என்றார் ஜெயலலிதா. அதுக்கு பிறகுதான் தெரிந்தது சுத்திருந்த அத்தனை பேர் எதிரின்னு. அந்த அம்மையார் எப்படி போச்சு, ஏன் போச்சுன்னு அதுக்கும் தெரியாது, கட்சிக்காரங்க தெரியாது. அது மாதிரி கொக்கரித்த ஜெயலலிதா செத்து விட்டது. கலைஞர் என்கிற கட்டுமதம் கரை ஒதுங்கி விட்டது. புலிகளின் ராஜாங்கம் இந்த மண்ணில் தொடங்கி விட்டது. அதுவும் வெறும் புலிகள் அல்ல, விட்டுதலை புலிகளின் ராஜாங்கம் இந்த மண்ணில் தொடங்கி விட்டது. ஏன், என்ன காரணத்துக்கு நாம் தமிழ் பிள்ளைகள் பயப்படாம அச்சப்படாம பேசுற என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம் தான். எங்கள் தலைவன் அப்படி, எங்கள் அண்ணன் சீமான் எங்களை வளர்த்த விதம் அப்படி. அதனாலதான் எங்களுக்கு அச்சம் என்பது எங்கள் கால் செருப்புக்கு சமம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.